வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, "உள்ளம் உனக்காக" கதையின் 2வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். தியாகராஜனும் சுபத்ராவும் பவதியை பற்றி வெகு நேரத்துக்கு பேசிக் கொண்டிருந்தார்கள். சுபத்ரா தியாகராஜனிடம், பவதி தன் கணவன் பற்றிய பேச்சையே தவிர்க்கவும், சரியான ஃப்ராட் பொறுக்கியாக இருப்பானோ, பணக்கார பெண் என்றதும் உத்தமன் போல நடித்து ஏமாற்றி இருக்கலாம். அயோக்கியன் என புரியாமல் அவசரப்பட்டு மணந்து கொண்டாலும் கூட இயல்பான புத்திசாலித்தனத்தினால் உண்மையை உடனே புரிந்து கொண்டு விலகி வந்துவிட்டாள் என நினைத்திருந்தேன். அவனிடம் பட்ட காயத்திற்கு மருந்தாக வேறு வாழ்வு அமைத்துக் கொள்வதில் தவறில்லை என்றும் எண்ணியிருந்தேன். ஆனால் இன்று அப்படிப்பட்டவனுக்காக இப்படி கண்ணீர் சிந்தக்கூடிய பெண் இல்லையே நம் பவதி. அவள் பேச்சை கேட்ட பின்பு மனம் நிம்மதியாயிற்று. பையன் நிச்சயம் நல்லவன்தான். இவளிடமும் அவன் பாசத்துடன் தான் நடந்து கொண்டிருக்க வேண்டும். இல்லை என்றால் பிரிந்திருப்பது சகிக்க முடியவில்லை என்பது போன்ற வார்த்தை பவதியிடமிருந்து பிறந்திருக்காது. திருமணம் நடந்தது மும்பை. பெயர் அஞ்சன். இதை வைத்துக்கொண்டு எப்படி கண்டுபிடிப்பது? எதை வேண்டுமானாலும் எப்பவோ கண்டுபிடித்திருக்கலாம். ஆனால் பவதிதான் அவள் கணவரை பற்றி விசாரிக்க கூடாதென சத்தியம் வாங்கிவிட்டாளே என அழுத்து கொண்ட சுபத்ரா எழுந்து குறுக்கும் நெடுக்கும் நடந்தார். மும்பை. ரஞ்சன். எனக்கு தெரிந்து அப்படி யாரும் இல்லையே. அப்படியே இருந்தாலும் உனக்கு தெரிந்த ஏதோ ஒரு ரஞ்சன் தான் பவதியின் ரஞ்சனாக இருக்க வேண்டுமென கட்டாயம் இல்லையேம்மா. இல்லைதான் என முணுமுணுத்தவாறு மேலும் சிறிது நேரம் உலவியவர் சட்டென்று, ராஜ் என் ஃப்ரெண்ட் மைதிலி பையன், அவன் பெயரும் கிட்டத்தட்ட அதானே, அவனும் மும்பையில் தானே இருக்கிறான் என்றார் ஆர்வமாக. பைத்தியக்காரத்தனம் சுபா. மும்பையில் ஒரு ரஞ்சன் தான் இருக்க வேண்டும் என்று எந்த சட்டமும் இல்லை. நீ செய்வது எனக்கு வெகு அபத்தமாக படுகிறது என்றார் தியாகராஜன். ஆனால் சுபத்ராவிற்கு விட மனமில்லை. கிட்டத்தட்ட எனக்குமே அப்படித்தான் தோன்றுகிறது. ஆனால் வேறு வழி இல்லை. இவனாக இருக்க வாய்ப்பு ரொம்பவும் குறைவு. ஆனால் பவதி கஷ்டம் கண்ட பிறகு இனியும் என்னால் சும்மா இருக்க முடியாது. கைக்கு கிடைத்த கயிற்றை பற்றி கொண்டு மேலேற முயற்சிக்க வேண்டியதுதான் என்றார் அவர் முடிவாக. அங்கே தன் அறையில் படுத்திருந்த பவதிக்கு உறக்கமே வரவில்லை. கண்ணீர் பொங்கி பெருகி கன்னத்தை நனைக்க உடலில் உள்ள சக்தி எல்லாம் வற்றினாற் போல சுருண்டு படுத்திருந்தாள். சற்று முன் நடக்கவிருந்த விபத்து பழைய நினைவுகளை ஊதி விசிறிவிட 2.5 ஆண்டுகளுக்கு முன் நடந்த சம்பவங்கள் மனத்திரையில் வரிசையாக வெகு துல்லியமாக படம் எடுக்க தடுக்க முடியாமல் நினைவுகளின் தாக்கத்தில் மூழ்கினாள் பவதி. சித்தி, ப்ளீஸ் சித்தி, சௌமியா ரொம்பவும் வற்புறுத்தி அழைக்கிறாள் சித்தி. எனக்கும் ஆசையாக இருக்கிறது. 2 வாரம்தானே, ப்ளீஸ் சித்தி, போனில் கெஞ்சினாள் பவதி. என்றால் தான். பவதி சொன்னால் கேள், தனியாகவெல்லாம் உன்னை மும்பை அனுப்ப முடியாது என்றார் சுபத்ரா தீர்மானமாக. தனி என்ன தனி, சௌமி பெற்றோரும் உடன் வருகிறார்கள். சௌமி அப்பாவோட சொந்த தம்பி வீட்டில்தான் தங்கப் போகிறோம். அப்படி பார்த்தால் இங்கு நம் வீட்டிலும் நான் தனியாகத்தானே இருக்கிறேன் என்றாள் பவதி சின்ன குரலில். உன்னை தனியே விட்டுவிட்டு நானும் சித்தப்பாவும் இப்படி கனடாவில் 4 மாதமாக பிரபா வீட்டில் இருப்பதே எனக்கு கவலையாகத்தான் இருக்கிறது. வேலையாட்கள் அத்தனை பேரும் நம்பகமானவர்கள். அத்தோடு மேனேஜர் நாகராஜன் அங்கிள் நம் வீட்டிலேயே தங்கிக் கொள்ள சம்மதித்த பிறகுதான் துணிந்து நானும் சித்தப்பாவும் கிளம்பினோம். கூடவே நம் வீட்டில் டைட் செக்யூரிட்டி வேறு. இதை விட்டுவிட்டு மும்பைக்கு போய் யார் வீட்டிலோ தங்குவதையெல்லாம் என்னால் அலோவ் பண்ண முடியாது பவதி. சித்தி சொன்னால் கேட்பாய்தானேடா. வேண்டுமானால் நானும் உன் சித்தப்பாவும் இந்தியா வந்த பிறகு உன் ஆசைப்படி மும்பை என்ன நார்த் இந்தியா ஃபுல்லா கூட டூர் போகலாம், சரியா என முடித்துவிட எப்பவும் சித்தியின் முடிவை மீறி அறியாத பவதியும் சரி சித்தி என முணுமுணுத்துவிட்டு ரிசீவரை வைத்தாள். அதுவரை பரபரப்புடன் சோஃபாவில் அமர்வதும் எழுவதும் நடப்பதுமாக இருந்த சௌமியா அவள் ரிசீவரை வைத்த வினாடி, என்னடி சொன்னார்கள் உன் சித்தி என வினவினாள். அவளை வருத்தத்துடன் பார்த்து, சௌமி சாரிப்பா என்றாள் பவதி தனிவாக. முகத்தில் ஏமாற்றம் பரவ, ஹேய் நோ, நான் ஒத்துக்கொள்ளவே மாட்டேன்பா. எப்படியாவது உன் சித்தியை கன்வின்ஸ் பண்ணு பவதி. மும்பை முழுக்க உன்னோடு சேர்ந்து சுற்றலாம் என எவ்வளவு பிளான் போட்டு வைத்திருக்கிறேன் தெரியுமா?
இப்ப முடியாதென்றால் என்ன அர்த்தம்? மொட்டு மொட்டென்று இவ்வளவு பெரிய பேலஸில் தனியாக உட்கார்ந்திருக்கிற போகிறாய், அப்படித்தானே? என படபடவென பொரிந்தவள், மிக பெரிய கோடீஸ்வரி. என் சித்தப்பா வீட்டில் தங்குவது வசதி குறைவாக இருக்கும் என்றால் 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் வேண்டுமானால் புக் பண்ணுகிறேன். உன் சித்தியிடம் சொல்லு என்றாள் கோபத்துடன். பவதியின் முகம் வாடிவிட்டது. என்ன சௌமி, இப்படி பேசுகிறாய்? உன்னோடு ஒன்றாக தங்குவதில் எனக்கும் ரொம்ப ஆசைதான். வர முடியாமல் இருப்பது எனக்கும் வருத்தம், ஏமாற்றம்தான் என்றாள் மெல்லிய குரலில். மனம் இளக தோழியை அணைத்து கொண்டாள் சௌமியா. அப்படியென்றால் உன் சித்தியிடம் நான் கண்டிப்பாக போக வேண்டுமென அடம் பிடி என ஈஸியாக வழி சொல்லி தந்தாள். அடம் பிடிப்பதா என திகைத்தாள் பவதி. அதுவும் சித்தியிடம் எப்படி முடியும்? சாரி சௌமி, சித்தி வேண்டாம் என்று மறுத்த எதையுமே நான் இதுவரை செய்ததில்லையே. இந்த முறை நீ போய்விட்டு வாப்பா, அடுத்த முறை வேறெங்காவது நாம் பிளான் பண்ணி கிளம்பலாம் என்றாள் சமாதானமாக. அடுத்த முறையாவது மண்ணாங்கட்டியாவது, இந்த முறையே விடவில்லை. அப்பவும் உன் சித்தி பேச்சை கேட்டுக்கொண்டு இதே பல்லவியைத்தான் பாடுவாய் என கோபித்தாள் இளம் புன்னகையோடு. அச்சோ, ஒரு டாக்டருக்கு இவ்வளவு கோபம் வரலாமா என தோழியை சமாதானப்படுத்த விழைந்தாள் பவதி. ஒரு அட்வொகேட் இப்படி வாயில்லாமல் இருக்கலாமா என பதிலுக்கு பட்டென்று கேட்கவும் புன்னகை மேலும் பெரிதாக, எனக்கு வாயிருப்பதை என் சித்தியை எதிர்த்து பேசித்தான் காட்ட வேண்டுமா என கேட்டவள் தொடர்ந்து, சித்தி பேச்சை என்னால் மீற முடியாது சௌமி. என் பள்ளி தோழியான உனக்கு தெரியாதா என்ன? சித்தி என் நன்மையை பற்றி மட்டுமே யோசிக்கிறவர்கள். அதுவும் பிரபாவை விட நான் தான் சித்திக்கு உயிர் தெரியுமா என்றாள் குரல் நெகிழ. பேசாத போடி, உனக்கு அவர்கள் உயிர், அவர்களுக்கு நீ உயிர், அப்படித்தானே? நடுவிலே நான் யார்? இந்த சௌமிக்குத்தான் பவதி என்றால் உயிர், பவதிக்கு அப்படி கிடையாது என கோபத்தோடு கைப்பையை மாட்டிக்கொண்டு பவதி தடுக்க தடுக்க நிற்காமல் கிளம்பிவிட்டாள் சௌமியா. எரிச்சலுடன் வீடு வந்தவள் யாரிடமும் பேச பிடிக்காமல் தன் அறைக்குள் சென்று கட்டிலில் சரிந்தாள். பின்னாடியே வந்த அவளது அம்மா, இதென்ன கெட்ட பழக்கம் சௌமி, கை கால் கழுவாமல் அப்படியே படுப்பது. நீ எல்லாம் ஒரு டாக்டர். ஷேம் ஷேம், எழுந்திரு என கண்டிக்கவும் வேண்டா வெறுப்பாய் எழுந்து முகம் கை கால் கழுவிக்கொண்டு உடை மாற்றி வந்து மீண்டும் படுத்தாள். காஃபியோடு வந்தவர், ஏய் என்னாயிற்று? மகாராணி ரொம்பவும் மூட் அவுட் போல. நைட் கிளம்ப வேண்டாமா? பேக்கிங் முடித்து விட்டாயா என வினவ, நான் எங்கேயும் வரவில்லை, நீங்கள் போய் வாருங்கள் என்றாள் கடுப்பாக. ஏய், உன்னை தனியாக விட்டுவிட்டு நாங்கள் எப்படி போவது? ஆமாம், இது ஒரு டயலாக் எல்லோரும் வைத்து கொள்ளுங்கள். அப்ப யாருமே போக வேண்டாம், என்னை கொஞ்ச நேரம் தனியாக விடுங்கம்மா என்றபடியே மீண்டும் தலையணையில் முகம் புதைத்தாள். இனி பேசி பிரயோஜனமில்லை. உன் செல்ல அப்பா வந்தால்தான் சரிப்படும். சரி சரி, காஃபியை 6 முன் குடித்துவிட்டு அப்புறம் உன் ஃபீலிங்கை கண்டினியூ பண்ணு என்றபடியே புன்னகையோடு சென்று விட்டார். ஆனால் 1 மணி நேரம் கழித்து, அடடே வாமா பவதி, உள்ள வாமா, என்னவாயிற்று உன் ஃப்ரெண்டிற்கு? பயங்கர மூட் அவுட்டில் இருக்கிறாள். சௌமி, இங்கே வாடி, யார் வந்திருக்கிறாள் பார், பவதிடி என குரல் கொடுக்கவும் நிதானமாக எழுந்து வந்தாள் சௌமியா. கதவு நிலையில் சாய்ந்தபடி, வாங்க மேடம், வழி அனுப்பி வைக்க வந்தீர்களா? நீங்கள் என்ன கெஞ்சினாலும் சரி, நானும் மும்பை போகப் போவதில்லை, உன்னோடு பேசவும் போவதில்லை என்றாள் வீம்பாய். சிரித்தபடி, தோ பேசிவிட்டாயே என்றாள் பவதி. யாரையும் பார்க்காமல் மேலே ஓடிக்கொண்டிருந்த மின் விசிறியை பார்த்து முறைத்து கொண்டிருந்த சௌமியாவை பார்த்து நமட்டு சிரிப்புடன், விடும் பவதிமா, அவள் வராவிட்டால் போகட்டும், தனியே சமைத்து சாப்பிட்டு கொள்ளட்டும், நாம் ஜாலியாக போய் வருவோம் என்கிற அம்மாவை முறைத்து, கற்பனை கோட்டையெல்லாம் பிரமாதம்தான், ஆனால் பவதி வரவில்லையாம், அவங்க சித்தி ஆடராம் என்றாள் கோபத்துடன். ஓ, அதான் வந்ததில் இருந்து அப்படி காய்ந்து விழுகிறாயா? ஆனால் சௌமி, பவதி கையோடு என்ன கொண்டு வந்திருக்கிறாள் பார் என்றார் குறுஞ்சிரிப்புடன். சட்டென பார்த்தவள் விழிகளில் சோஃபாவில் அமர்ந்திருந்த பவதியின் அருகில் இருந்த சூட்கேஸ் பட சட்டென முகம் பிரகாசம் அடைந்தது. ஊற்றாய் குதூகலம் பொங்க, பவதி நீ என கேள்வியாய் கேட்டு நிறுத்த, மெல்ல எழுந்து தன் உயிர் தோழியின் முகத்தில் பொங்கிய மகிழ்வை மிருதுவாய் ரசித்தவாறு, இந்த பவதிக்கும் சௌமி என்றால் உயிர் என்று நிரூபித்து விட்டேன் என இளம் புன்னகையோடு கை நீட்ட, ஊற்றாய் குதூகலம் பெருகிட ஓடி வந்து அவளை அணைத்து கொண்டாள் சௌமியா. நம்ப முடியாமல் தன்னை கிள்ளி பார்த்து கொண்டவள் குஷியோடு, சரிவா, என் ரூமுக்கு போய் பேசலாம் என்றவள் மிகவும் நயந்த குரலில்
அம்மா, மை டியர் அம்மா, எனக்கும் பவதிக்கும் சூடாக காஃபி என கேட்க, ப பவதிக்கு மட்டும்தான், உனக்கு கிடையாது. உன் ரூமில் ஏற்கனவே ஆடை படிந்த காஃபி இருக்கிறது. அதையே குடித்துக்கொள் என்றார் அவர் கராராக. என் மீதிருந்த கோபத்தை காஃபியிடம் காட்டினாயாக்கும் என சிரித்த பவதியை இழுத்து சென்று தன் அறையில் அமர வைத்தவள் தன் அம்மா கொண்டு வந்த ஒரே ஒரு கப் காஃபியை பார்த்து, என்னம்மா எனக்கு என கெஞ்சினாள். அந்த காஃபியை வீணடிப்பதற்கு முன் யோசித்திருக்க வேண்டும். நீ குடிமா பவதி. பாவம் ஆன்டி சௌமி. அவளா பாவம்? அவளை பார்த்து பரிதாபப்படுகிற நாம் தான் பாவம். நீ குடிமா. ஒரு வாய் அருந்திவிட்டு, சௌமி காஃபி சூப்பர் என்றாள் பவதி விஷமமாக. எங்க கொடு பார்ப்போம். நான் தரமாட்டேன். ஏய் ப்ளீஸ் பா. நோ என்ற பவதியிடமிருந்து காஃபி கீழே சிந்தாமல் லாவகமாக பிடுங்கி குடித்துவிட்டு, அட ஆமாம் அலமேலு, உன் காஃபி சூப்பர் என்றாள் சௌமியா. வாயிலேயே 2 பட்டென்று போட்டுவிடு. வாயிலேயே 2 பட்டென்று போட்டு விடுவேன். அவள் அதை பிடுங்கி குடித்துவிட்டு, என்னை பெயர் சொல்லி வேறு அழைக்கிறாயா? அப்பா வரட்டும். பவதி உன் ஃப்ரெண்டானே, எவ்வளவு அமைதியாக இருக்கிறாள். அவளை பார்த்தாவது நீ படிக்க கூடாதா? இருமா பவதி, உனக்கு வேறு காஃபி கொண்டு வருகிறேன். இது தெரிந்து தானேம்மா தைரியமாக பிடுங்கி குடித்தேன். வேண்டாம் ஆன்ட்டி என பவதி மறுக்கவும், ஹே பரவாயில்லடி, உனக்கு வேண்டாம் என்றால் நானே அதையும் குடித்து விடுகிறேன் என கண் சிமிட்டி சிரித்த மகளை முறைத்தவாறு பவதியிடம் காஃபியை நீட்டினார். குடித்து முடித்த கப்புகளை கிச்சன் சிங்கில் பவதி போட்டுவிட்டு வரவும், இது பொண்ணு என்ன பொறுப்பாய் அமைதியாய் இருக்கிறாள். இவளும் தான் இருக்கிறாளே என அம்மா திட்டவும் பவதியை போலியாய் முறைத்தாள் சௌமியா. சிரிப்புடன் வந்து அமர்ந்த பவதியின் கைகளை பிடித்து கொண்டு, இந்த மேஜிக் எப்படி சாத்தியமாயிற்று என விசாரித்தாள். சித்தப்பாதான் என சிரித்தாள் பவதி. நீயோ கோபித்து கொண்டு வந்து விட்டாய். உனக்கும் ஏமாற்றம்தானே. அப்புறம் உன்மேல் பாசமில்லை என்பது போன்ற அபத்த உளறல் வேறு. ரொம்ப வருத்தமாகிவிட்டது. பிறகுதான் சித்தப்பாவிடம் பேசினேன். அவர் சித்தியிடம் பேச, சித்தி எனக்கு ஃபோன் செய்து ஓகே சொல்லிவிட்டார்கள். உடனே உன் சித்தி ஒப்புக்கொண்டார்களா என ஆச்சரியத்துடன் வினவினாள் சௌமியா. ஆமாப்பா, சித்தப்பா சித்தியிடம், பவதி என்ன சின்ன குழந்தையா, படிக்க வைத்தால் மட்டும் போதுமா, வெளியுலக அனுபவம் வேண்டாமா, இப்படி வீட்டிலேயே பொத்தி பொத்தி வளர்த்தால் நாளை வெளியுலகை எப்படி ஃபேஸ் பண்ணுவாள், போய் வரட்டும் அனுப்பி வை என்று விட்டார் என சிரித்தாள் பவதி. சோ உன் சித்தப்பாவுக்குத்தான் நாம் தேங்க்ஸ் சொல்ல வேண்டும். ஆல்ரெடி நான் சொல்லியாயிற்று என்றாள் பவதி சிரிப்புடன். மும்பை வந்து சேர்ந்து 2 நாட்களும் 2 வினாடிகளாய் கடுகி மறைந்து போயின பவதிக்கும் சௌமியாவுக்கும். முழுக்க முழுக்க பவதி தன்னோடு இருக்கும் குஷியில் சௌமியாவை கையில் பிடிக்க முடியவில்லை. அன்றும் அப்படித்தான். சௌமியாவுக்கு மிகவும் பிடித்த ஹிந்தி ஸ்டாரின் படத்துக்கு போய்விட்டு டின்னரை ஹோட்டலில் முடித்து கொண்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். சௌமியாவின் சித்தப்பா வீடு நகர் சந்தடியில் இருந்து மிகவும் விலகி இருந்தது. காரில் செல்வதற்கே கிட்டத்தட்ட 90 நிமிடங்களுக்கு மேல் ஆனது. சௌமியாவும் அவளது அப்பாவும் உற்சாகமாய் பேசிக்கொண்டே வர, ஜன்னலோரம் அமர்ந்திருந்த பவதி வழக்கம் போல் அதிகம் பேசாமல் தோழியின் ஆர்ப்பரிப்பை ரசித்தபடி வெளியே தெரிந்த இருட்டையும் அதை விரட்ட முயன்ற விளக்குகளையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். அப்படியே அவள் சற்று கண் அயர்ந்திருக்க வேண்டும். என்ன நடந்தது, ஏது நடந்தது என ஒன்றும் புரியவில்லை. திடீரென்று பயங்கரமாக ஏதோ மோதும் சப்தமும், அம்மா கடவுளே ஐயோ என்ற கூக்குரல்களும் கேட்ட அதே வினாடி இவர்களது கார் குட்டி கரணம் அடித்து சாலையில் இருந்து இறங்கிவிட, எப்படியோ காரின் கதவு லாக் ரிலீஸ் ஆகி தான் தூக்கி எறியப்பட்டு எங்கோ மோதி அங்கிருந்தும் சரிந்து உருண்டு கொண்டிருப்பதை உணர்ந்தவளின் நினைவு தப்பியது. எவ்வளவு நேரம் அப்படி கிடந்தாளோ, அவளுக்கு மெல்ல மெல்ல லேசாக நினைவு வந்தபோது உடம்பெல்லாம் காயமும் குருதியுமாய் ஒரு குத்துச்செடியின் அருகில் தான் கிடப்பதை உணர்ந்தாள். உடம்பின் ஒவ்வொரு அணுவிலும் உயிர் போகும் வலியின் வேதனை அவளை திகைக்க வைத்தது. மிக சிரமப்பட்டு மசமசத்த விழிகளை மெல்ல சுழற்றி பார்க்க, சற்று தூரத்தில் பார்வை வட்டத்தில் தெரிந்த மேட்டு சாலையில் ஒரு பஸ்ஸும் லாரியும் மோதிக்கொண்டு நிற்க, இவர்கள் கார் பார்வைக்கு புலப்படவில்லை. மாறாக போலீஸ் ஜீப்பும் ஆம்புலன்ஸும் மனிதர்களின் நடமாட்டமுமாக அந்த இடம் பரபரப்பாக காட்சியளித்தது. சோர்வுடன் விழிகளை மூடினாள் அவள். சற்று தொலைவில் சரிவில் குத்துச்செடியின் மறைவில் கிடக்கும் இவளை எப்போது பார்ப்பார்களோ, கத்துவதற்கு கூட குரல் எழும்போதே நெற்றியில் இருந்து சொத சொதவென சூடான ரத்தம் வழிந்து கொண்டிருக்க,
விரைவிலேயே தனக்கு முதல் உதவி தேவை என உணர்ந்தாள். தூக்கி எறியப்பட்டு உருண்டு விழுந்த வேகத்தில் ஏதோ கூரான கல் நன்றாக குத்தி இடுப்பு பக்கம் மிகுந்த வலியும் வேதனையும் ஏற்பட, அந்த வலி எல்லாவற்றையும் மீறிக்கொண்டு தான் இருந்த நிலை உறுத்தியது. அவள் அணிந்திருந்த ஃபுல் ஸ்கர்ட் உருண்டு விழுந்த வேகத்தில் முழங்கால்களுக்கு மேல் தாறுமாறாக ஏறிக் கிடக்க, அணிந்திருந்த டாப்போ வயிற்றில் சுருண்டிருக்க, அந்த அரை மயக்க நிலையிலும் அவளது பெண்மை கூசியது. மிக பிரயாசைப்பட்டு உடைகளை சரி செய்ய, கைகளை அசைக்க முயன்றவளுக்கு உயிர் போகும் அளவுக்கு வலி அதிகரித்ததே தவிர, சுண்டு விரலை கூட நகர்த்த முடியவில்லை. அப்போது, காட், அந்த செடியின் மறுபுறம் ஏதோ அசைவு, பாதம் கூட தெரிகிறதே, யாரோ அங்கிருக்கிறார்கள். ரமேஷ், ஜல்தி, சீக்கிரம் ஸ்ட்ரெச்சரை எடுத்து வாருங்கள் என்றபடியே ஒரு காலடி சப்தமும் கூடவே ஒளி வட்டமும் தன்னை வேகமாக நெருங்குவதை உணர்ந்தவள் மனம் பதறியது. இப்படி அலங்கோலமாக அந்நியர்கள் முன் கிடக்கும்படி ஆகிவிட்டதே என உயிர் வரை கூசியவள் தன் அருகில் முதலில் வந்தவன், ரமேஷ், ஒரு நிமிடம் அங்கேயே இருங்கள் என்றவாறு மின்னல் விரைவில் அவளது ஸ்கர்ட்டையும் டாப்பையும் விரல் நுனி கூட படாமல் இழுத்து மூடி சரி செய்துவிட, அத்தனை வலியிலும் உள்ளூர பிரமிப்பும் பெரும் நன்றி உணர்வுமாக அவனை ஏறிட்டாள் அவள். மிக அருகில் தன் அருகே குனிந்திருந்த அந்த முகத்தை அந்த முழு நில ஒளியில் அவளால் நன்றாகவே பார்க்க முடிந்தது. அந்த முகத்தில் குடிகொண்டிருந்த பொலிவும் தீர்க்கமும் தெளிவும், அதில் பரவியிருந்த மென்மையும் சிறு கவலையும் தன் காயத்தை வேகமாக கண்ணுற்ற மாத்திரத்தில் அவனது விழிகளில் சட்டென தோன்றிய வலியும் எல்லாவற்றையும் விட பின்னால் வந்து கொண்டிருந்தவனை அங்கேயே நிறுத்திவிட்டு தன் உடையை சீராக்கிய கண்ணியமும் அந்த அரை மயக்க நிலையிலும் அவளின் அடிமனதில் ஆழப்பதிந்தன. நன்றி என்கிற மூன்றெழுத்து மிக கஷ்டப்பட்டு அவளின் பெண்மை இதழ் வழி வெளியிட, எதற்கென புரியாதவனாய் மிருதுவாய் புன்னகைத்தான் அவன். பூரண நிலவொளியில் மின்னிய அவன் முகத்தை வலியை மீறி ஆச்சரியத்துடன் பார்த்தவள் விழிகள் காரணமற்று கலங்கின. அந்த கண்ணீரை கண்டவன், ரொம்ப வலிக்கிறதாமா, தோ சீக்கிரமே ஹாஸ்பிட்டல் போய்விடலாம் என பரிவாய் கூறியபடி டார்ச் லைட் அடித்து அவளது காயங்களை பார்த்தவன் நெற்றி காயத்தில் தனது கர்ச்சீப் வைத்து இன்னொரு கர்ச்சீப்பால் இறுக கட்டினான். ஏற்கனவே டாப்பை இழுத்து விடும்போதே அவளது வயிற்றில் ஆழமான கல் குத்தி ரத்தம் கசிவதை கண்டிருந்தவன் சட்டையின் மீதே காயம்பட்ட இடத்தில் தன் ஹேண்ட் டவலை வைத்து அழுத்தி அவளது ஸ்கர்ட்டில் கிழிந்திருந்த கீழ் முனையை மேலும் கிழித்து வயிற்றில் இடுப்பை சுற்றி கட்டினான். ரமேஷ் ஸ்ட்ரெச்சரை கீழே வைக்க, ரமேஷ், அந்த கடைசி ஆம்புலன்ஸும் புறப்பட தயாராக இருக்கிறது. இவர்களை அதில் ஏற்றிவிட வேண்டும். ரத்தம் நிறைய சேதாரமாக இருக்கிறது என்றான் கவலையோடு. ஸ்ட்ரெச்சரை பார்த்தவள் வெகு பிரயாசைப்பட்டு, சாரி, என்னால எழுந்துக்க முடியல என்றாள் பலவீனமாக. எங்கோ கிணற்றில் இருந்து ஒலிப்பது போல அவளது குரல் அவளுக்கே சரியாக கேட்கவில்லை. ஆனால் கவனமுடன் குனிந்து கூர்ந்து கேட்டவன் முகத்தில் மென்மையுடன், அதனால் என்ன, இப்போது ஹாஸ்பிட்டல் போனதும் டாக்டர் தரும் ட்ரீட்மெண்ட்டில் நீங்கள் நாளையே எழுந்து நடந்தும் விடலாம் என இதமாக சொன்னவன் தொடர்ந்து, ஆனால் இப்போது கொஞ்சம் வலிக்கும், பொறுத்து கொள்ள வேண்டும், சரியா என மிருதுவாக கேட்டவன் அதைவிட மிக மிக மிருதுவாக அவளை தூக்கி ஸ்ட்ரெச்சரில் மென்மையாய் கிடத்தினான். வலியில் முகம் சுளித்தவள் கண்கள் இருள மெல்ல பலத்தை கூட்டி, என் கூட வந்தவர்கள் என பேச முடியாமல் திணற, தலைப்பக்கம் பிடித்து தூக்கி கொண்டு வந்தவனுக்கு அவள் யாரை குறிப்பிடுகிறாள் என புரியாவிட்டாலும், கொஞ்சம் பெரிய விபத்துதான், ஆனால் யாருக்கும் உயிருக்கு சேதாரம் இல்லை, கவலைப்படாதீர்கள் என்றான் தேறுதலாக. முழுமையாக நினைவு இழக்கப் போகும் தருவாயில் மசமசவென தெரிந்த அந்த வெள்ளை வாகனத்தை கண்டவள் தன்னை மீறிய பயத்துடன் கண்ணியத்துடன் தன் உடையை சரி செய்து தகுந்த முதல் உதவி செய்தவனை உரியவனாய் எண்ணி, பயமா இருக்கிறதே, என் கூடவே எனும்போதே, கண்டிப்பாக இருக்கிறேன் என்றான் அவன் அவளின் பயம் உணர்ந்தவனாக. நிம்மதியோடு கண் மூடியவள் தன் நினைவை அடியோடு இழந்தாள். அவசர அவசரமாக ஆம்புலன்ஸில் அவளை ஏற்றி விட்டவன் அப்பொழுதுதான் நல்ல வெளிச்சத்தில் அவள் முகத்தை பார்த்தான். அதற்குள் ஒரு நர்ஸ் முகத்தில் கண்டபடி கிடந்த முடிகளை ஒதுக்கிவிட்டு காட்டன் கொண்டு முகத்தில் படிந்திருந்த இரத்த கரைகளை துடைக்க
உள்ளூர ஏதோ பிசைய அவளது முகத்தை கூர்ந்து பார்த்தான். பார்த்தளவில், மை காட், இவள் இவள் பவதி அல்லவா என அதிர்ந்தான். அதற்குள், சார் ப்ளீஸ், இடமில்லை, நீங்கள் இறங்கிக் கொள்ளுங்கள் என நர்ஸ் கூறிவிடவும் வேறு வழி இல்லாமல் இறங்கிவிட ஆம்புலன்ஸ் பறந்தது. காட், பவதிதானா அவள்? குத்துச்செடியின் பக்கத்தில் அவளை கண்டபோது காயமடைந்தவரை காப்பாற்றும் இயல்பான மனித நேயமே மேலோங்கி இருந்ததால் அவளை அவன் சரியாக பார்க்கவில்லை. அது அவசியமும் இல்லை. சற்று தொலைவில் நின்று கொண்டிருக்கும் ஆம்புலன்ஸை அடையும் வரை ரத்தம் சேதாரமாவதை பொறுக்க முடியாமல் உடனே கட்டுப்போட்டு இரத்தப்பெருக்கை நிறுத்துவதில்தான் அவன் கவனமெல்லாம் குவிந்திருந்தது. ஏராளமாக ரத்தம் சேதாரமாக இருப்பதைக் கண்டவன் விரைவில் ஆம்புலன்ஸில் ஏற்றி சரியான நேரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புவதில் மட்டுமே முழு கவனத்தையும் வைத்திருந்தான். கடைசியில் பார்த்தால் அவள் பவதியாக அல்லவா இருந்திருக்கிறாள். பவதிதானா அவள், அல்லது அவள் சாயலில்? அவளை இதற்கு முன் அவன் நேரில் பார்த்ததில்லைதான், போட்டோவில் பார்த்தது மட்டும்தான். ஆனால் அவனது பவதி அவனுக்கு தெரியாதா? இந்த எண்ணம் தோன்றியவுடனேயே அவசர அவசரமாக காரை தேடி ஓடியவன் அதை கை நடுங்க ஸ்டார்ட் செய்தான். ஜிஹெச் நோக்கி அவனது கார் பறந்தது. கடவுளே, பவதியை இந்த நிலையிலா அவன் பார்க்க வேண்டும்? இரத்த வெள்ளத்தில் மயங்கி கிடந்தவளை எண்ணி மனம் பிசைந்தது அவனுக்கு. அவனும் சிட்டியில் இருந்து வெகு தூரம் விலகி இருக்கும் தன் வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தவன்தான் படு வேகமாக வந்த சரக்கு லாரியின் தவறால் லாரிக்கு முன் சென்ற பஸ்ஸில் பலமாய் மோதிவிட கட்டுப்பாட்டை இழந்த பஸ் சீரான இடைவெளியில் முன் சென்ற காரையும் இடித்துவிட்டது. லாரி டிரைவர் குதித்து தப்பி ஓடியிருக்க மற்றவர்களோடு சேர்ந்து தானும் பஸ்ஸினுள் மாட்டியிருந்தவர்களை வெளியே கொண்டு வர உதவினான் அவன். கிட்டத்தட்ட எல்லோரையும் மீட்டு அடிப்பட்டவர்களை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்துவிட்டு தானும் கிளம்ப எத்தனைத்த வினாடியில் தான் தற்செயலாய் அவன் பார்வை ரோட்டுக்கு அடுத்த சரிவில் நில ஒளியில் மின்னிக் கொண்டிருந்த அப்பொருளில் பதிந்தது. கூர்ந்து பார்த்தபடி அருகே வந்து கையில் எடுத்து பார்த்தவன் கற்கள் பதிக்கப்பட்டிருந்த விலை உயர்ந்த செருப்பு அது என்று உணர்ந்தான். அப்படியென்றால் என சுற்றம் முற்றம் கூர்ந்து பார்க்க குத்து செடியை ஒட்டி ஏதோ லேசான அசைவும் வெண் பாதமும் பட்ட பகலை போல பொழிந்த நில ஒளியில் தெளிவாய் பட விரைந்து சென்றான். காரை ஓட்டி சென்ற இத்தருணத்திலும் நினைக்கவே உடல் நடுங்கியது அவனுக்கு. அவன் கண்ணில் மட்டும் சமயத்தில் அந்த செருப்பு படாமல் இருந்தால் அவனது பவதியின் நேரம். கடவுளே, தெய்வம்தான் நல்ல நேரத்தில் அந்த நில ஒளியில் அவளை தன் கண்ணில் காட்டியது. அவளது கால்களிலும் இடுப்பிலும் நெற்றியிலும் பட்டிருந்த காயங்களை எண்ணி அவன் கண்கள் கலங்கின. போட்டோவில் மட்டுமே பார்த்திருந்த பட்டு முகம் கை கூடாது என தெரிந்த பின் இந்த ஒரு வருடமாக மறக்க முயன்ற முடியாமல் அவதிப்படுபவன்தான். மறக்கத்தான் வேண்டுமென தனக்குத்தானே அறிவுறுத்தி கொண்டிருப்பவன்தான். ஆனால் இன்று படு காயமுற்று நினைவிழந்த நிலையில் மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருக்கும் அவளது நிலையை எண்ணிய மாத்திரத்தில் சட்டென தன் விழிகளில் துளிர்த்த அந்த கண்ணீர் துளிகள் அறிவுறுத்திவிட்டன அவள் மீதான தனது தூக்கி எறிய முடியாத ஆழமான காதலை. ஜிஹெச் வந்தடைந்தவன் காரை கூட பூட்ட மறந்தவனாய் உள்ளே ஓடினான். நடந்தது சற்று பெரிய விபத்தென்பதால் கூட்டம் அதிகம் இருந்தது. உறவினர்களின் கூட்டமும் கண்ணீர் குரல்களும் முழுவதுமாய் தேடி பார்த்தவன் அவளை காணாமல் குழம்பினான். இங்கில்லையே என்றால் என்ன அர்த்தம்? ஒருவேளை மார்ச்? திக்கென்று அதிர்ந்தது இதயம். நோ, நோ! பல்லை கடித்து கொண்டு கண்ணீரை அடக்கியபடி, சிஸ்டர், கடைசி ஆம்புலன்ஸில் வந்தவர்கள் என உயிரை கையில் பிடித்து கொண்டு விசாரிக்க, அந்த பேஷண்ட்ஸுக்கு இங்கே பெட் இல்லை என்பதால் அருகில் இருக்கும் PS தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல சொல்லி இருக்கிறோம் எனவும் சட்டென இயல்பாக மூச்சு வரப்பெற்றான் அவன். ஓ காட்! சற்ற நேரத்தில் என்னவெல்லாம் நினைத்து எப்படியெல்லாம் கலங்கிவிட்டான். அந்த ஹாஸ்பிட்டல் தன் நண்பன் பாலசங்கர் உடையதுதான். ஒரு வகையில் அதுவும் நல்லதுதான் என்றெண்ணியவனாய் காரை விரட்டியவன் கேஷுவாலிட்டி நோக்கி விரைந்தான். உள்ளே ட்ரீட்மெண்ட் நடந்து கொண்டிருந்ததால் முடியும் வரை தவிப்புடன் காத்திருந்தவன் அவனது மருத்துவ நண்பன் வெளியே வரவும் அவனிடம் விரைந்தான். அவனை அங்கு கண்ட டாக்டர் பாலசங்கர் வியப்புடன், நீ இங்க என விசாரித்தான். அவன் கூடவே நடந்தபடி, பாலா, ஹவிஷி என பதற்றத்துடன் வினவ, நடையை நிறுத்திவிட்டு நண்பனை பார்த்து புரியாமல் புருவம் சுருக்கினான் பாலசங்கர். யாரை கேட்கிறாய்? ஒரு கணம் தயங்கினான். இவனிடம் என்னவென்று சொல்வது? அதுதாண்டா, ஆக்சிடென்ட் ஆன பெண் என இழுக்கவும், ஓ, அந்த பெண்ணா? ஹெவி பிளட் லாஸ், நல்ல அடி,
கை காலிலும் கூட லேசான பிராக்சர். ரமேஷ் சொன்னான், நீ கவனிக்கவில்லை என்றால் அந்த பெண் அங்கு கிடந்தது யாருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்று. தேங்க் காட், நீ சரியான சமயத்தில் இரத்தப்பெருக்கை தடுத்து அவளை காப்பாற்றி இருக்கிறாய். கொஞ்சம் தாமதமாக இருந்தாலும் அவளை காப்பாற்றுவதே சிரமமாகி கிட்டத்தட்ட முடியாத காரியமாகி இருக்கும் என விவரம் தந்தான். இனி ஒன்றும் பயமில்லைதானே? அதான் சொன்னேனே, ஹெவி பிளட் லாஸ், உடம்பில் நிறைய அடிவேர், பட் நத்திங் டூ சீரியஸ். தேங்க்ஸ்டா என நிம்மதி பெருமூச்சு விட்ட நண்பனை சிறு வியப்புடன் கூர்ந்தான் பாலசங்கர். நீ இந்த மாதிரி தேடி வந்து விசாரிப்பது எனக்கு ஆச்சரியமாக இல்லை. உன் ஹெல்பிங் டெண்டன்சி நான் அறியாததல்ல. ஆனால் இந்த பயம், டென்ஷன், டே என்னடா விஷயம் என குறுகுறுப்புடன் கேட்டான். கரம் தானாய் தலையை கோத தன் பார்வையை தவிர்த்த நண்பனை வியப்புடன் பார்த்தவன், ஏய் நீயா? ஐ காண்ட் பிலீவ் இட் மேன். அவளை பார்த்து 1 மணி நேரம் ஆகியிருக்குமா? அதற்குள் எப்படி என்றான் கேலியும் ஆச்சரியமுமாக. 1 வருஷமாகவே தெரியும் என்பதை சொல்ல முடியாமல், பாலா ப்ளீஸ் என்றான் அவன் கெஞ்சுதலாக. இப்பதான் என்னால் இன்னும் நம்ப முடியவில்லை. சாதாரணமாக இந்த மாதிரி யாரோடவாவது உன்னை சேர்த்து ஓட்டினால் எவ்வளவு கோபப்படுவாய்? பட் இப்போது ப்ளீஸ் போடுகிறாய். அப்ப மேட்டர் கன்ஃபார்ம் தான். ஆனால் நம்ப முடியவில்லை. வேறு சந்தர்ப்பம் என்றால் கூட ஒத்துக்கொள்ளலாம். ஆனால் அவளை பார்க்கும்போது ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று மனித நேயமும் பொறுப்பும் தானே நினைவில் நிற்கும். அப்போது மனதில் வேறு உணர்வுகள் எட்டி பார்க்க வாய்ப்பில்லையே. அப்புறம் எப்படி? டேய் உண்மையை சொல்லு. உனக்கு அவளை முன்பே தெரியும் தானே என பாயிண்டை பிடிக்கவும் லேசாக சிரித்து அவளை ஆம்புலன்ஸில் ஏற்றும் வரை கண்ணில் பட்ட அவளது முகம் என் மனதில் பதியவில்லை. அவளது காயங்களை காட்டி பிளட் லாஸை அவளது காயங்களை கட்டி பிளட் லாஸை கண்ட்ரோல் பண்ணுவதில்தான் என் கவனம் இருந்தது. ஆம்புலன்ஸில் தான் அவளது முகத்தை பார்த்தேன் என்றவன் தன் இதயத்தை தொட்டு காட்டி, நீ அவளுக்கு ஒன்றுமில்லை எனும் வினாடி வரை இங்கே வலித்து கொண்டே இருந்தது என்றான் மிருதுவான குரலில். லேசாய் தலையசைத்து முறுவலித்து கோர்வையாய் அழகாய் சொன்னாலும் நீ எதையோ கொஞ்சம் மறைப்பது போலத்தான் தெரிகிறது. அழுத்தக்காரண்டா நீ. எனிவே கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட். சரி, ஒரு முறை அவளை பார்ப்பது என்றால் எட்டி பார்த்துவிட்டு கிளம்பு என நண்பனாய் வாழ்த்தை தெரிவித்து மருத்துவனாக உத்தரவிட்டு அவன் மேலே நடக்கவும், என்னது என திகைத்தவன் அவன் பின்னாடியே சென்று, பாலா நான் இந்த நிலையில் அவளை தனியாக விட்டு நான் எப்படி? நான் வந்து அவள் கூடவே இருந்து பார்த்து கொள்கிறேனே என்றான் மன்றாடலுடன். அதற்கு நர்ஸ் இருக்கிறார்கள். அத்தோடு நீ ஸ்டே பண்ணுவதை அலோவ் பண்ணுவதும் முடியாதேடா. ஹே ப்ளீஸ் யா, உன் ஃப்ரெண்டிற்காக இது கூட செய்ய மாட்டாயா? ம், நான் அவள் கூடவே தான் இருப்பேன். நீ சம்மதிக்கத்தான் வேண்டும். என்ன செய்வாயோ ஏது செய்வாயோ ஐ டோன்ட் கேர். பட் நான் வீட்டிற்கும் போக மாட்டேன் என்றான் பிடிவாதமாக. அவன் பிடிவாத குணம் அறிந்திருந்த டாக்டர் விட்டு கொடுத்தான். சரி சரி, அவள் என்று பிழைத்திருக்க உதவி செய்திருக்கிறாய். அந்த நல்ல காரியத்திற்காக இந்த சலுகையை தந்து தொலைக்கிறேன். ரத்தம் ஏறிக்கொண்டிருக்கிறது. முடிந்தவுடன் செப்பரேட் ரூமிற்கு நீ கேட்க வருவது புரிகிறது. விஐபி ரூமையே ஒதுக்க சொல்கிறேன். எப்படியும் மார்னிங் தான் கான்ஷியஸ் திரும்பும். அதனால் தான் உன்னை அலோவ் பண்ணுகிறேன். ஆனால் என் பேஷண்ட் பத்திரம். நடுவில் கான்ஷியஸ் வந்தால் அவள் கண்ணில் படாதே. அவள் பயந்து விட போகிறாள். எனக்கு என் பேஷண்ட் ரொம்ப முக்கியம். என்னை பார்த்து ஒன்றும் அவள் பயப்பட மாட்டாள். இன்ஃபேக்ட் எனக்கு பயமாக இருக்கிறது. என் கூடவே இருங்கள் என என்னை கேட்டுக்கொண்டாள் தெரியுமா என்றான் அவன் ரோஷத்துடன். புன்னகைத்தபடி, தன் உயிரை காப்பாற்றியவரை கடவுள் அனுப்பி ஆளாய் நினைப்பதும் அந்த நன்றி உணர்ச்சியிலும் நம்பிக்கையிலும் உன்னிடம் அப்படி கேட்டதும் இயல்புதான். அதை பெரிதுபடுத்தாதே மச்சான். நாளை நினைவு திரும்பிய பின் உன்னை அவளுக்கு அடையாளம் தெரியாமல் கூட போகலாம் என நண்பனாய் எச்சரித்தான். பரவாயில்லை, நானே நடந்ததை சொல்லி ஃப்ரெண்டாகி விடுகிறேன் என்றவனை பார்த்து, சரி சரி, வசமாய் சிக்கி கொண்டு விட்டாய் என்று புரிகிறது என கிண்டலுடன் சிரித்தவாறே சென்றான் பாலசங்கர். கட்டிலின் அருகே நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு அமர்ந்திருந்தவனின் பார்வை மயக்கத்தில் இருந்த மவதியின் முகத்திலேயே பதிந்திருந்தது. சென்னையில் இருந்து எப்போது மும்பை வந்தாள்? அவளின் சித்தி சித்தப்பா எங்கே? அரசு மருத்துவமனையிலும் அவர்களை கண்ட நினைவில்லை அவனுக்கு. அப்படியென்றால் பவதியை அவர்கள் தனியாக அனுப்பினார்களா? பவதியின் விபத்து பற்றி அவர்களுக்கு தெரியுமா? போன்ற பல கேள்விகள் ஜெட் வேகத்தில் உள்ளத்தில் எழுந்தாலும் அவற்றிற்கான விடையை யோசிக்கும் ஆர்வம் அவனுக்கு சிறிதும் இல்லை. பதிலாக பவதியின் மயக்க நிலையும் போடப்பட்டிருந்த பிளாஸ்டர்களும் கட்டுகளும் அவனை வருத்தின. காயம் பட்டு கட்டு போடப்பட்டிருந்த பட்டு நெற்றியை இதமாய் வருட துடித்த விரல்களையும்
அவளின் கரத்தை ஆதரவாக பற்றி கொள்ள துடித்த மனதையும் அதட்டி அடக்கியவாறு பார்வையால் அவளை வருடியபடி அமர்ந்திருந்தான். இந்த தனிமை கூட எவ்வளவு நேரம் நீடிக்குமோ? விபத்து பற்றி அறிந்ததும் அவளின் உறவினர்கள் எப்போது வேண்டுமானாலும் வந்துவிடக்கூடும் என்றெண்ணியவனாய் அவளையே கனிவு ததும்பும் விழிகளோடு தூங்காமல் விழித்திருந்து பார்த்து கொண்டிருந்தான். ட்ரிப்ஸ் முடியும் தருணத்தில் இருக்க நர்ஸை அழைத்தான். கால் புறம் போர்வையை நன்றாக இழுத்து விட்டான். அவளுக்கு செய்த சின்னஞ்சிறு பணிகளிலேயே உள்ளத்தில் உவகை தோன்ற அவளையே பார்த்தபடி அந்த இரவை கழித்தான். காலை ரவுண்ட்ஸ் வந்த பாலசங்கர் இவனை பார்த்ததும், நைட் கொஞ்ச நேரம் கூட தூங்கவில்லையா என்றான் கவலையுடன். சு, நேற்றிரவு சாப்பிட்டாயா? அதுவும் இல்லையா? நீ முதலில் வீட்டுக்கு கிளம்பு. குளித்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்த பிறகுதான் நீ இங்கே வர வேண்டும். இவள் முதலில் கண் விழிக்கட்டும், பிறகு நான் கிளம்புகிறேன். நோ, அவளுக்கு இனி ஒன்றுமில்லை. சொன்னால் கேள், உன் ஆரோக்கியம் முக்கியம். அதை நீ அலட்சியப்படுத்துவதை ஆஸ் அ டாக்டர் என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியாது என வற்புறுத்தி அனுப்பி வைத்தான். குளித்த உணவை உண்டவன் ரெஸ்ட் எடுக்க மனமில்லாமல் கோவிலுக்கு சென்று அவளுக்காக வேண்டிக் கொண்டு நேராக மருத்துவமனைக்கு சென்றபோது பாலசங்கர் அவனை முறுவலோடு எதிர்கொண்டான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.